வணக்கம். நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிவிக்காக தெருக்கூத்து பகுதியில். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அள்ளும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இப்போது தமிழ்நாட்டு அரசியலில் 2-3 புது டெவலப்மெண்ட் வந்திருக்கு. அது ரொம்ப மைன்யூட்டான டெவலப்மெண்ட்டு. அதை நம்ம சொல்லணும் வாசகர்களுக்கு. எப்படின்னா, விசிகா திடீர்னு நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு பல்ட்டி அடிக்கிறாங்க. அதாவது இவங்க போய் உக்காந்து மகாபலிபுரத்தில் விஜய் கூட்டணி கட்சிகள் கூட்டத்தை கூட்டினா போய் விசிகா உட்காந்து பேசும். வன்னி அரசு பேசுவார். இந்த மாதிரி திமுக பாஜகவோட தொடர்பு படுத்தி தவேகாவை பேசுகிறாங்க. இதெல்லாம் வைத்தெரிச்சலில் பேசுகிறாங்க அவங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. இதற்கு தக்க பதிலடியை விடுதலை சிறுத்தைகள் தரும். அதாவது ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசி வன்னியரசு, ரைட்டா? எந்த வன்னியரசு விஜயை பார்த்து, விஜய் ஒரு கோழை, கரூரில் 41 பேர் கொல்லப்பட்ட பொழுது அதை கண்டுகொள்ளாமல் ஓடி வந்த கோழை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி திமுக கூட்டணியில் இருக்கும்போது பேசின வன்னியரசு, இன்றைக்கி திமுக தாவேகாவை விமர்சனம் பண்ணுதான். இவர் அதுக்கு பதிலடி கொடுப்பாராம். அவங்க பதிலடி கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட ஆளே இல்லையான்னா, ஆதவ் அர்ஜுனா இருக்கார், சிடிஆர் நிர்மல்குமார் இருக்கார், நிறைய பேர் இருக்காங்க. பதிலடி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவர் பதிலடி கொடுப்பாரா? இப்படி ஒரு ராஜாவை மிஞ்சிய ராஜ விஸ்வாசி அண்ணன் வன்னியரசு. வாழ்க்கையில் மந்திரி பதவின்னு ஒன்று கிடைச்சதே கிடையாது. அதுவும் திருமாவளவன் மந்திரியாக வேண்டியது. அந்த மந்திரி பதவி அவருக்கு கிடைச்சிருக்கு. அதனால் வன்னியரசெல்லாம் இப்போ பிடிக்கவே முடியாது. அந்த ரேஞ்சில் அவர் போயிட்டுருக்காரு, ரைட்டுங்களா? அவர் மேலே ஏற்கனவே பல சார்ஜஸ் இருக்குது. அந்த சார்ஜஸ் பற்றிலாம் நம்ம பேச விரும்பலை. பேசினா அது ரொம்ப வித்தியாசமாக போகும், ரொம்ப மோசமாக போகும். அந்த சார்ஜஸ்லாம் வெளியில் சொன்னான், ரைட்டுங்களா? வன்னியரசு அப்படின்ற ஒரு கேரக்டருக்கே உரிய சார்ஜஸ் மிக மோசமான சார்ஜஸ் எல்லாமே இருக்குது அவர்கிட்ட. அதெல்லாம் நிறைய பேர் வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அந்த பிரச்சாரத்துக்குள்ளே நம்ம போகல. ஆனால் ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசியாக இருக்கக்கூடிய வன்னியரசோடைய சாப்டர் க்ளோஸ் ஆக போகுது. விசிகா தாவேகா கூட்டணி முறிய போகிறது. விசிகா மட்டும் இல்லை, கம்யூனிஸ்டுகள், 2 கம்யூனிஸ்டுகள், விசிகா, இந்த 3 பேரும் தாவேகாவை விட்டு வெளியே வர தயாராகிறார்கள். அதற்கான அரசியல் சூழல் இப்போ கிளிக் ஆகிட்டுருக்கு அப்படின்றதான் நம்ம சொல்கிற பிரேக்கிங் நியூஸ், ரைட்டுங்களா? அதனால தான் விசிகா தலைவர் நேற்று வரைக்கும் திமுக கூட்டணியில் நான் இல்லை, பனையூர் பாபுவை எங்கள் கட்சியிலேருந்து திமுக சேர்த்து திமுக விசிகாவுடனான கூட்டணியை திமுக முறித்து கொண்டது அப்படின்னு சொல்கிறாரு திருமாவளவன், ரைட்டுங்களா? அந்த விருது வழங்கும் விழாவில் அதானே பேசினார். ஆனால் இன்றைக்கி நிலவரம் டிஃப்ரெண்ட்டாக போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரு டாக்டர், அவர் பேர் ரமேஷ். அவர் அன்புமணிக்கு ரொம்ப க்ளோஸ், ரைட்டுங்களா? இப்போ புரியுதுங்களா? டாக்டர் ரமேஷ் அன்புமணிக்கு ரொம்ப க்ளோஸ். அன்புமணிக்கு அவர் க்ளோஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை சார். விஷ்ணு ரெட்டின்னு விஜய்கிட்ட இருக்கக்கூடிய, விஜய்க்கு சசிகலா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளோட க்ளோஸ். அப்போது டாக்டர் ரமேஷ் என்ன பண்ணுறாரு? விஷ்ணு ரெட்டிக்கும் அன்புமணிக்கும் இடையேயான பாலத்தை உருவாக்குறது. அந்த பாலம் கொஞ்சம் கெட்டியாக உருவானதுனால தான் மேகதாது அணைக்கட்டு சம்பந்தமாக நடைபயணம் மேற்கொண்ட அன்புமணி நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்தை சந்திக்கிறதுக்கு செக்ரட்டரியேட்டுக்கு வரார். செக்ரட்டரியேட்டுக்கு இவர் அன்புமணி சந்திக்க வந்த உடனே அங்கே ஜான் வரார்.
ஜான் ஆரோக்கியசாமி வியூக அமைப்பாளர், முதல்வரின் பிஏ. ரைட்டா? விஷ்ணு ரெட்டி ஒரு அசிஸ்டண்ட் முதல்வருக்கு. அதே மாதிரி ஒரு அசிஸ்டண்ட் வந்து ஜான் ஆரோக்கியசாமி. இந்த ஜான் ஆரோக்கியசாமி யாருன்னா, மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு ஒரு வியூக அமைப்பாளராக முதல்ல அன்புமணியை வந்து முதல்வராக்குவதற்கு முயற்சி பண்ணவர். பாமகவின் வியூக அமைப்பாளராக இருந்தவர். இந்த பைபிள் பிரச்சாரகங்கள் பேசுகிற மாதிரி காதோட மைக்கெல்லாம் வச்சு பேசினார் இல்லையா, அன்புமணி ஒரு சீன் போட்டார் இல்லையா, அந்த சீனுக்கெல்லாம் சொந்தக்காரர் ஜான் ஆரோக்கியசாமி. ஜான் ஆரோக்கியசாமியும் செக்ரட்டரியேட்டுக்கு வராரு, அன்புமணியும் செக்ரட்டரியேட்டுக்கு வராரு. அண்ணன் புசி ஆனந்த் வந்து மேலேருந்து இறங்கி கீழே வந்து அன்புமணியை ரிசீவ் பண்ணுறாரு. அன்புமணியோட இப்போ மேலே உட்காந்து பேசுகிறாரு. மேகதாட்டு அணை சம்பந்தமான விஷயம் சம்பந்தமாக. மேகதாட்டு அணையை கட்டுறது காங்கிரஸ். அவங்க யாரோட கூட்டணியில் இருக்காங்க? அண்ணன் விஜயோட கூட்டணியில் இருக்காங்க. அப்போது அன்புமணியுடைய பிரச்சார பயணம் வந்து காங்கிரஸை எதிர்த்த ஒரு பிரச்சார பயணம், கர்நாடகத்தில் ஆளக்கூடிய அரசை எதிர்த்த ஒரு பிரச்சார பயணம். இது ஒரு பிரச்சார பயணமே தவிர அதில் எந்த கோரிக்கையும் கிடையாது. மேகதாட்டு அணைக்கு எதிராக சட்டமன்றத்தில் ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றினவர் அண்ணன் விஜய். அந்த தீர்மானத்தை எல்லாரும் ஆதரித்தாங்க. ரைட்டுங்களா? எல்லாரும் அதை ஆதரித்து இது பண்ணாங்க. இப்போ மேகதாட்டு அணை பிரச்சனை என்பது கிட்டத்தட்ட முடிந்த பிரச்சனை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முடிந்த பிரச்சனை. ஆனால் கர்நாடகாவில் சிவியராக இருக்குது. பிஆர் பாண்டியன்னு ஒரு விவசாய சங்க தலைவர் அங்கே போய் பார்த்து அங்கே வந்து அணை கட்டுறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக படிகள், கம்பிகள் கொண்ட பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றதை அவர் வந்து வெளியே கொண்டு வந்து காட்டுறாரு. இதெல்லாம் நடக்குது. அண்ணன் வந்து மேகதாட்டு அணை கட்டக்கூடாதுன்னு நம்ம ஒகேனக்கல்லேருந்து ஆரம்பித்து தஞ்சாவூர் மாவட்டம் வழியாக காவேரியுடைய கடைமடை பகுதி வரைக்கும் ஒரு பிரச்சார யாத்திரை நடத்திட்டு நேராக செக்ரட்டரியேட்டுக்கு வர்றாரு. இவர் நேராக செக்ரட்டரியேட்டுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன? அங்கே தான் மேட்ரு. ரைட்டுங்களா? அங்கே தான் வந்து விசிகாவையும் சிபிஐ சிபிஎம்மையும் தூக்கி எறிவதற்கான ஒரு சாம்பிள். விசிகா சிபிஐ சிபிஎம்மை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த இடத்துல 5 எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய பாமகவை வந்து இடம்பெற வைக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி இடம்பெற வச்சுட்டாங்கன்னா காங்கிரஸ் 5, எங்கள் மேகதாட்டில் அணை கட்டுறவன் 5 ஆதரவு கொடுக்குறான் தாவேக்காக்கு, அவன் 5. மேகதாட்டு அணையை எதிர்த்து பிரச்சார பயணம் போகிறவன் அன்புமணி, அவர் ஒரு 5, 10. 106 + 10 எவ்வளோ? 116. 1 மன்னார்குடி காமராஜ் 117. முடிஞ்சு போச்சா? கூட்டணி முடிஞ்சு போச்சா? இதுக்கு மேலே ஐயுஎம்எல்லும் வேணாம், சிபிஐ வேணாம், சிபிஎம் வேணாம், விசிகாவும் வேணாம், ஐயுஎம்எல் வேணாம் வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? அப்படி இருந்தால் ஒரு 2, 119. அரசாங்கம் வந்து சேஃபு. இதுதான் வந்து கால்குலேஷன். இது எதுக்கான கால்குலேஷன்னா, டிஎம்கே வர்ற பார்லிமெண்ட்டு தேர்தலில் பாமக, தேமுதிக, நாம் தமிழர், திமுக இப்படி ஒரு அலையன்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்கன்னா, இப்போது நாம் தமிழரோட வந்து ஒரு விழாவில் ஸ்டாலின் வந்து ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்கார். பக்கத்தில் ஒரிஜினல் தமிழர் வைகோ இருக்கார். வைகோ வந்து கண்டுக்கல, பெரிய அளவுக்கு கண்டுக்கல. இந்த சைடு உக்காந்துட்ருக்காரு, லெஃப்டில் ரைட்டில் வந்து சீமான் உக்காந்துருக்காரு. சீமானோட இவங்க நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. சாட்டை துரைமுருகன் வந்து இப்போது திமுக ஐடி விங்கோட ரொம்ப க்ளோஸாக இருக்கார். ரைட்டா? அந்த மாதிரி புதுசாக ஒரு கட்டடம்லாம் வாங்கியிருக்காரு. அப்படிலாம் சொல்கிறாங்க ஊடக உலகத்தில் வரக்கூடிய விஷயங்கள். அதாவது விஜயை வந்து காலி பண்ணுறதுக்கான எல்லா ட்ரெண்டிங்கையும் பண்ணக்கூடிய ஆட்களாக சாட்டை துரைமுருகனும் நாம் தமிழரும் வந்து இப்போ திமுகவுக்கு இவால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ நாம் தமிழர் வந்து ஒரு கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்றதுக்கான எல்லா சிம்டம்ஸும் இருக்குது. இப்போது விசிகாவை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுடைய கால்குலேஷன் என்னென்னா, விசிகா ஓட்டுக்கள் வந்து தலித் ஓட்டுகள். அந்த தலித் ஓட்டுகள் தலித் இளைஞர்கள் அவங்கள எல்லாரையும் கொண்டு போயாச்சு. ஆதவ அர்ஜுனா லாங்குவேஜில் சொன்னால்
விசிகா திருமாவளவனை சுற்றி ஒரு 10 பேர் இல்லை 20 பேர் இருப்பாங்க. அவங்க தான் இவருடைய கட்சி. பாக்கி எல்லா ஓட்டும் கட்சியும் தொண்டர்களும் வந்து தாவேகா சைடு வந்தாச்சு. முடிஞ்சு போச்சா? அண்ணனும் மொத்தமாக அங்கே போயிட்டீங்க, நான் மட்டும் இங்கே தனியாக நிற்கிறது எதுக்கு அப்படின்னு வன்னியரசு அனுப்பிட்டு அண்ணன் திருமாவளவனும் அங்கே போய் செட்டில் ஆகிட்டார். ரைட்டா? இது வந்து விசிகாவை அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முயற்சின்றதை வந்து திருமாவளவனுக்கு புரிஞ்சிக்க முடியல. அவர் வந்து போயிட்டார். அண்ணன் மாமேதை ரவிக்குமாருடைய ஆலோசனைகளில் அண்ணனும் போயிட்டார். அண்ணன் வந்து மினிஸ்டர் ஆகலை, தம்பி வந்து மினிஸ்டர் ஆகிட்டார். தம்பி வந்து ராஜாவை மிஞ்சிய ராஜ விஸ்வாசியாக அந்த தெருக்கூத்தில் போடுவாங்க, வேஷம் போடுவாங்கள்ல, வந்தேனே அப்படின்ற மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்காரு வன்னியரசு. ரைட்டா? இந்த கோலங்கள்லாம் நடக்குது. இப்போது அடுத்த கால்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாமக வந்து இந்த இடத்த பிடிக்குது. பாமக இருக்கக்கூடிய இடத்துல விசிகா இருக்காது. இது இவங்களுடைய பாலிசி. ஆல்ரெடி இவங்க பல இடங்களில் சொன்னது, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற மாதிரி பாமக இருக்கிற இடத்துல வந்து விசிகா இருக்காது அப்படின்றது இவங்களுடைய பாலிசி. விசிகா அங்கே இருக்காது, பாமக உள்ளே வந்துடும். பாமகக்கு இருக்கிற ப்ளஸ் என்னன்னா, நீர்வளத்துறை வந்து சௌமியா அன்புமணிக்கு கேட்குறாங்க. நீர்வளத்துறை மினிஸ்ட்ரி வந்து கேட்குறாங்க. நீர்வளத்துறை எது? இந்த மேகதாட்டில் அணை கட்டுறாங்களே, அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க அணை கட்டுறது, நதிகளுடைய போக்கை கண்காணிக்கிறது, தடுப்பணை கட்டுறது, இந்த மாதிரி பிடபிள்யூடியோடைய ஒரு முக்கியமான விங்கு வந்து நீர்வளத்துறை. மிகப்பெரிய கான்ட்ராக்டுகள், மிகப்பெரிய அணைக்கட்டு கட்டக்கூடிய கான்ட்ராக்டுகள், மிகப்பெரிய பணம். ரைட்டா? போன தடவை நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யார்? அண்ணன் துரைமுருகன். அவர் சம்பாதிச்ச சொத்துக்கள் என்ன? கோடிக்கணக்கில் சொத்துக்கள். மணல் அள்ளுறதுலேருந்து எல்லாமே வந்து நீர்வளத்துறையில் தான் வரும். ரைட்டா? அந்த நீர்வளத்துறையை குறி வச்சு நீர்வளத்துறையை கேட்டு பேச்சு. அன்புமணி வந்து டாக்டர் ரமேஷ் கிட்ட, ஒருவேளை நாங்கள் வந்தானா எங்களுக்கு வந்து நீர்வளத்துறை கொடுத்துடணும் அப்படின்னு அன்புமணி வந்து சொல்லியிருக்காரு. இவங்க சைட்லேயும் ஓகே நீர்வளத்துறைன்னு. நீர்வளத்துறை அமைச்சராக இப்போ இருக்கிறவர் யார்? அண்ணன் புசி ஆனந்த். ரைட்டா? அவர் தான் கீழே வந்து இவங்கள வரவேற்கிறாரு. கூடவே ஜான், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. அன்புமணியுடைய அடுத்த அவதாரத்தோட முன்னேற்றத்துக்கு ஜான் வந்து கட்டியம் குறிக்கிறார். ஜான் முன்னாடி வந்து நிற்கிறார். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய செட்டப். இதில் நீங்கள் இந்த செட்டப் உருவாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சப்போ எம்ஏ பேபி என்ன சொன்னார்? பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடன் திமுக கூட்டணி அமைக்க முயற்சி செய்கிறது. ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சா என்ன, அதுக்கு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஒத்துக்கிட்டு வந்தால் என்ன அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போது எம்ஏ பேபி சொன்னது, பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடன் திமுக கூட்டணி அமைக்க முயற்சி செய்கிறது, அதை தடுக்கத்தான் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம்னார். அந்த ஆதரவு இவங்க வெளியிலேருந்து கூட கொடுத்துருக்கலாம், வெளியிலேருந்து தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓட்டு போட்டு தாவேகாவோட கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு மிங்கிளில் போய் கொடுத்துருக்குவானா. இவங்க வந்து அந்த ஓட்டெடுப்பில் அப்ஸ்டெயின் பண்ணி நடுநிலைமை வகிச்சிருந்தாலே, சிபிஎம் சிபிஐ வந்து நடுநிலைமை வகிச்சிருந்தாலே அந்த அரசை வந்து காப்பாற்றிருக்கலாம், நம்பர் வந்து குறைஞ்சிருக்கும். ரைட்டா? இன்றைக்கி இப்போ மறுபடியும் நம்பிக்கை வாக்கெடுப்பு வரும். அப்போ இவங்க அப்ஸ்டெயின் பண்ணி நிற்கணும். ஆனால் இவங்க வந்து இன் ஃபேவராக ஓட்டு போடுறதுக்கான பொசிஷனில் தான் இவங்க போகிறாங்க. ஸோ அன்றைக்கி சொன்ன விஷயம் என்பது பாமகவுக்கு இன்றைக்கி இடி. பாமக யார் கூட்டணியில் இருக்குது? அதே பாஜக கூட்டணியில் இருக்குது. பாமக அன்புமணி மேலே என்ன வழக்கு? இந்தூர் மெடிக்கல் காலேஜ் வழக்கு இருக்குது. ரைட்டா? பாஜக பர்மிஷன் இல்லாமல் அன்புமணியால் தாவேகா முகாமுக்கு வர முடியாது. ரைட்டுங்களா? பாஜக பர்மிஷன் இல்லாமலா விஜயபாஸ்கர் வந்தார், இங்கே வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக பர்மிஷன் வாங்கி தான் வர்றார் அவர். பாஜக வந்து எதிர்க்கலை. இதில் என்ன பாலிடிக்ஸ் இடையில ஓடி இருக்குன்னா, கரெக்டாக நம்ம பார்த்தோம்னா,
நம்ம அமித்ஷா வந்து இந்த பிரிவினைகள், இந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க மன்னிப்பு கடிதம் குடுத்து மறுபடியும் கட்சியில சேர வரும்பொழுது, அ அமித்ஷா சொல்லியிருக்காரு, நீங்க அவங்களுக்குரிய பதவிகள்லாம் குடுத்துருங்கன்னு. அன் அ எடப்பாடி வந்து முடியவே முடியாதுன்ட்டார். இப்போ கூட்டத்தில அதிமுக கூட்டத்தில என்ன நடந்திருக்கு? டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் மறுபடியும் சேர்க்கணும்னு ஒரு கோரிக்கை அதிமுகவில் வந்திருக்கு. எடப்பாடி நோ சொல்லியிருக்காரு. ரைட்டா? எடப்பாடி யாரையும் அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்கவும் தயாரா இல்ல. திரும்பி சேர்த்து கட்சிக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கும் தயாரா இல்ல. இதுதான். இப்போது இந்தூர் மெடிக்கல் காலேஜ் சீட்டை காலி பண்ணிவிட்டு இங்கே வரணுமா அப்படின்றது ஒரு கோரிக்கை. பாமகவுடைய நிலை. இதை வந்து பிஜேபி அலோவ் பண்ணுமா? இப்போது பிஜேபி அலோவ் பண்ணிச்சுன்னா எப்படி அதிமுகவில் இருந்து பிரிஞ்சவங்க பிஜேபி ஆதரவோட சென்ட்ரல் கவர்மெண்ட் கேஸில் இருக்கிறவங்க, குட்கா கேஸில் இருக்க விஜயபாஸ்கர் மற்றவங்க எல்லாருமே வந்து பாஜகவுடைய ஆதரவோடு தான் வந்து தவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். ரைட்டுங்களா? பாஜக என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அப்படி பாமக வந்து தவேகா பக்கத்தில் சேரணுன்னா அதுக்கு பாஜகவுடைய ஆசி இருந்தால் தான் முடியும். அப்போது ஒரு வித்தியாசமான அரசாக இருக்கும். ஒரு பக்கம் பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாலையும் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருதலை கொள்ளை எறும்பு. ஒரு பக்கம் காங்கிரஸு, இன்னொரு பக்கம் பாமக. பாஜக ஆதரவு பெற்ற பாமக. 2ம் இடம்பெறக்கூடிய ஒரு அரசாக வரும். காங்கிரஸுக்கு பதவி போதும், அவங்க அதற்குள்ளே இருந்தால் போதும். இவங்களுக்கு என்னென்னா திமுக வந்து பாமகவோட சேர்ந்துடக்கூடாது, பாமகவோட அலையன்ஸுக்கு திமுக போயிடக்கூடாது அப்படின்றது தான் இவங்களுடைய கணக்கு. இப்போ நீங்கள் சுற்றி பாருங்கள். முன்னாடி ராமதாஸ் பண்ணுவார்ல, நான் இந்த முகாமுக்கு போவேன், நான் இந்த முகாமுக்கு போவேன்னு பொட்டி வாங்குவார் இல்லையா? அந்த பொட்டிகள் வந்து இப்போ பரிமாறப்படும். இப்போ வந்து பொட்டி பரிமாறப்படாது, சோஃபா பரிமாறப்படும். இப்போ மாடல் வந்து சோஃபா. இந்த போக்கு வந்து காங்கிரஸில் ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கியிருக்கு. இப்போ ஒரு செயற்குழு கூட்டத்தில் காங்கிரஸில் வந்து திருநாவுக்கரசும் செல்வ பெருந்தகையும் கடுமையான சண்டையை போட்டிருக்காங்க. எப்படி வந்து அதிமுகலேருந்து விலகிட்டு தாவேகாக்கு வந்து எம்எல்ஏக்கள் சேரலாம், இது வந்து கட்சி தாவல் தடுப்பு சட்டம், இதை வந்து நம்ம பல மாநிலங்களில் கடுமையாக எதிர்த்து போராடி இருக்கோம், இதே மாதிரி வேலையை வந்து தாவேகா செய்கிறது சரியில்லை, இதை நம்ம உண்மையாக கண்டிக்கணும்னு எகிர்னாங்க. உடனே மாணிக்கம் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் இதை நம்ம விஜய்கிட்ட நேரடியாக சொல்லிக்கலாம், இதுக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி தட்டி கரிச்சிருக்காங்க. ரைட்டுங்களா? இதுக்கு இடையில் சுப்ரீம் கோர்ட்டில் திமுக போட்ட கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆகிருக்கு. கரூருக்கு வந்து இவர் போகக்கூடாது, 41 பேருக்கு அரசு வேலை தரக்கூடாது, ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவர் வந்து கரூரில் வந்து எங்களுக்கு பழி வாங்கிறதுக்கு நிறைய சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பேசின பேச்சை எதிர்த்து போடப்பட்ட வழக்கு. அதில் பார்த்திங்கன்னா கருத்து சுதந்திரத்திற்குள்ளே நாங்கள் தலையிட முடியாது. சுப்ரீம் கோர்ட் இவங்க வந்து கருத்து சுதந்திரவாதிகளை எல்லாரையும் எதிர்த்து கேஸ் போட்டுக்கிட்டு இருக்க ஆட்கள் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தாவேகா. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, தாவேகா ஆட்களே வந்து சட்டத்தில் குறிச்சிக்கோங்க, கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக நாங்கள் தலையிட முடியாது, அவர்கள் கரூரை பற்றி பேசினால் நீங்கள் எதிர்த்து பேசுங்கள், எதிர்த்து கருத்துக்களை சொல்லுங்கள், அது ஒன்றும் தவறாகாது அப்படின்னு சொன்னது யார்? சுப்ரீம் கோர்ட். அதோட இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேஸில் வரக்கூடிய கரூர் பிரச்சனையை பற்றி இவர் பேசினது வந்து கண்டெம்ப்ட் ஆஃப் தி கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்ச ஆர்கியூமெண்ட்டை சுப்ரீம் கோர்ட்டு ஏற்றுக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து பண்ணுறாங்க, அதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஆதவ் அர்ஜுனாக்கு எதிராக வந்து கேஸ் வந்து போட போகிறாங்க. ரைட்டுங்களா? இந்த மாதிரி நிலவரங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் ஆளுகின்ற
தாவேகா அணியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது. அந்த மாற்றத்துக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. திருமாவளவன் திமுக முகாமுக்கு திரும்பி வருகிறார். அதேபோல் கம்யூனிஸ்டுகளும் திமுக முகாமுக்கு திரும்பி வருகிறார்கள். மீண்டும் திமுக தலைமையிலான கூட்டணியில் திருமாவளவன் கம்யூனிஸ்டுகள் இடம்பெறுகிறார்கள். பாஜக தலைமையிலான அணியில் இடம்பெற்ற பாமக இடம்பெற்ற அணியை முஸ்லீம் லீக் எப்படி ஆதரிக்கும் என்கிற கேள்வி என்பது எழும். முஸ்லீம் லீகும் அங்கு தங்க முடியாது. காங்கிரஸ் அங்கு தங்கும். காங்கிரஸ் 5, பாமக 5, மன்னார்குடி காமராஜ் 1 என ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கான எண்ணிக்கை என்பது தாவேகாவுக்கு இருக்கும். இந்த வகையில் அவர்கள் கணக்கு போட்டு சௌமியா அன்புமணியை நீர்வளத்துறை அமைச்சராக்கி கூட்டணியில் பங்கு கொடுத்து அமைச்சராக்கி விளையாடுகிறார்கள். இப்பொழுது ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசியாக இருக்கக்கூடிய வன்னியரசுவின் பதவி காலி, IUML பதவி காலி, 2 மந்திரிகள் வெளியேறுவார்கள். புதிதாக ஒரு மந்திரி உள்ளே போவார். அப்பொழுதாவது இந்த போதையில் ஈடுபட்ட சரத்து, இந்த பள்ளி குழந்தைகளுக்கு கேவலமாக பள்ளி குழந்தைகளை வச்சு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்க கீர்த்தனா, ரைட்டா, போன்ற இந்த வியாதிகள்லாம் வெளியில் வருமா, அமைச்சரவை மாற்றி அமைக்கப்படுமா அப்படின்றது தெரியல. இந்த மாதிரி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தமிழக அரசியலில் பல மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட்டாக உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.